திருந்தாத இந்திய அணி. போராடிய ஜெய்ஸ்வால், மீண்டும் சொதப்பிய ரோஹித் சர்மா. இரண்டாவது நாள் ஆட்டம் இந்திய அணிக்குள்ள கைக்குள்ள தாங்க இருந்துச்சு. ஆனா ஆட்டம் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்ததுனால தற்போது இந்திய அணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே திணறி வருகிறது. 4வது டெஸ்ட் போட்டி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருக்கிறது. இந்த நிலையில முதல் இன்னிங்ஸ்ல 472 ரன்கள் குவித்திருக்குது ஆஸ்திரேலியா. அதை தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி பார்த்தீங்கன்னா இரண்டாம் நாள் ஆட்டம் முடிவில் 165க்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. இதுல முதல் 51 ரன்னுக்கெல்லாம் 2 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா அடுத்த 100 ரன்னுக்கு வலுவான பார்ட்னர்ஷிப்பை அமைத்தது ஜெய்ஸ்வாலும் விராட் கோலியும். ஜெய்ஸ்வால் 152 ரன்கள் இந்தியா ஸ்கோர் இருக்கும்போது அவுட் ஆனாரு. அதை தொடர்ந்து அவருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி விராட் கோலி அவுட் ஆனாரு. அதை தொடர்ந்து களமிறங்கிய ஆகாஷ் தீப்பும் பார்த்தீங்கன்னா ரன் எதுவுமே எடுக்காம அவரும் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. இதனால இந்திய அணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது. இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டும் ரவீந்திர ஜடேஜாவும் களத்தில் இருக்காங்க. இவங்க 2 பேருமே தற்போது தலா 5 மற்றும் 6 ரன்களை எடுத்து ஆட்டத்தில் விளையாண்டு கொண்டு இருக்காங்க. இந்த இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா படு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதுனால தற்போது இந்த 4வது நாள் ஆட்டத்தை வெற்றி பெறுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மீதம் இருக்க 3 நாட்களான ஆட்டத்தில் இந்திய அணி எப்படி விளையாட போகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாகவும் இருந்து வருகிறது. தேங்க்யூ.